எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சிபிஐ மற்றும் இடியை மத்திய அரசு எதிர்க்கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி வருகிறார். இந்தியாவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி. ஆனால் நடப்பது என்ன? இவர்கள் மீது சுமத்தப்படும் வழக்குகளை இவர்கள் ஏதாவது சந்திக்கிறார்களா? அனைத்து வழக்குகளுக்கும் நீதிமன்றத்தில் போய் வழக்கை தொடுக்கக்கூடாது என்றுதான் இவர்கள் வாதாடுகிறார்களே தவிர, இந்த வழக்கை நாம் சந்தித்து நிரபராதி என்று வெளியே வருவோம் என்று எந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் கூறுவதில்லை. இவர்கள் மீது குற்றச்சாட்டு அனைத்தும் பதிவு செய்வதற்கே பல வருடங்கள் ஆகின்றன. அந்த வழக்குகளில் வாதிடும் வழக்கறிஞர்கள் பல லட்சம் ஊதியத்தை பெறுகின்றனர். அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் வழக்குகளை நேரடியாக சந்தித்து குற்றமற்ற என்று வெளியில் வந்தால் சிறப்பானதாக இருக்குமே. இவர்கள் செய்த திருட்டுத்தனங்களில் தப்பிக்கவே மத்திய அரசு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி காலத்தை விவரம் செய்து கொண்டிருக்கின்றனர். ராகுல் காந்தி மீது பல வழக்குகள் உள்ளது. நீதிமன்றத்தின் தயவால் அவர் வெளியில் இருக்கிறார். ஏற்கனவே அவதூறு வழக்கில் தண்டனை பெற்றவர். மக்கள் சிந்திக்க வேண்டும்.